கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை யோபு 23வது அதிகாரம் 10வது வசனம். நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பிரியமானவர்களே, ஒரு பொருள் தரமாக உள்ளதா என்பதை பார்த்தவுடன் சொல்ல முடியாது. ஒரு நபர் நல்லவரா கெட்டவரா என்பதை பார்த்தவுடன் சொல்ல முடியாது. அவர்களோடு பழகி பார்த்த பின்னர்தான் அவர்களை பற்றி அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் யோபுவை அறிந்து வைத்திருந்தார். ஆனால் சாத்தான் யோபுவை சோதிக்க விரும்புகிறான். இன்றைக்கும் சாத்தான் நம்மை கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்க வேண்டி பலவித தந்திரங்களை செய்வதுண்டு. அதில் நாம் ஜெயித்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வசனத்தின் மூலம் சாத்தானை ஜெயித்தார். சிலுவையில் சாத்தானை ஜெயித்தார். சாத்தான் வெட்கப்பட்டு போனான். அதைப்போல நாமும் கர்த்தருடைய வசனங்களை கொண்டு கர்த்தர் மேல் வைக்கும் விசுவாசத்தை வைத்து சாத்தானை ஜெயித்திட ஆண்டவர் தினம் தினம் நமக்கு பலன் கொடுப்பார். சோதனைகளை வேதனைகளை ஜெயித்து சாதனைகளாக மாற்ற இயேசு கிறிஸ்து நம்மோடு எப்பொழுதும் இருப்பார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று யோபு சொன்னது போல நாங்கள் போகும் வழியையும் நீங்கள் அறிவீங்க. இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற சோதனைகளில் உம்முடைய வார்த்தையை கொண்டு உம்மேல் நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தை கொண்டு சாத்தானை ஜெயித்திட எங்களுக்கு அனுதினமும் பலனை கொடுங்க. எங்களுக்கு இருக்கிற சோதனைகள் சோர்வினை கொடுக்காமல் கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதலை தந்து உற்சாகப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்மை விட்டு பிரியாதபடிக்கு, உம்முடைய வார்த்தையை விட்டு பிரியாதபடிக்கு எங்களை இரத்த கொட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த சோதனைகளை எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயித்த பின் பொன்னாக விளங்கும்படி செய்யுங்க. எல்லா துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.